சுவாமி ராமானுஜர் திருக்குறுகை பிரான் பிள்ளானுக்கு திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் சொல்லி வைத்தார். அப்படி ராமானுஜர் அனுபவித்து சொல்வதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு பாசுரத்தினுடைய உள்ளர்த்தங்களை எல்லாம் அனுபவித்து பகவத் ராமானுஜர் அனுபவ பரிவாகமாகத்தான் அருளி செய்வார். சுவானுபவம் இல்லை என்றால், நாம் அனுபவிக்காம ஒரு விஷயத்தை சொன்னோம் என்றால் அது எடுபடாது அல்லவா? அந்த சுவானுபவம் இருக்க வேண்டும். அதிலும் பகவத் ராமானுஜருக்கு திவ்ய பிரபந்தம் என்னும் பொழுது அது அற்புதம். ஆழ்வார்களுடையதான அந்த ஈரச் சொற்களை எல்லாம், அருளிச் செயல் அமிர்தத்தை எல்லாம் நெஞ்சால் வாரிப் பருகக்கூடியவர். ஈன்ற முதல் தாய் ஷடகோபன் இதத்தாய் ராமானுஜன் என்று நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா? நம்மாழ்வார் திவ்ய பிரபந்தத்தை ஈன்ற முதல் தாய், அந்த திவ்ய பிரபந்தத்தை வளர்த்தலின இதத்தாய், இதத்தாய் என்றால் செவிலித்தாய் என்று சொல்லுகிறோமே, அப்படி வளர்த்த தாயார் யார் என்றால் சுவாமி ராமானுஜர். இதில் மாற்று கருத்து என்பதே கிடையவே கிடையாது அல்லவா? அப்படி அவர் திவ்ய பிரபந்தங்களுடைய பாசுரங்களுக்கெல்லாம் உயர்ந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் அருளி செய்து கொண்டிருப்பார். திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஆனந்தமாக ரசிப்பார். அது ஒரு அனுபவம். அதாவது நாம் ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது ரசிகர்கள் இருந்தால் தான் எடுபடும். அதுவும் சொல்லக்கூடிய விஷயம் மிகுந்த சுவாரஸ்யமான விஷயம் என்றால் ரசனையே இல்லாமல் அப்படியே ஒருத்தர் இருந்தாரே ஆனால் எப்படி சொல்லுவது? அரசிகேஷு கவித்வ நிவேதனம் சிரசி மாலிக மாலிக மாலிக. ஒரு கவி 500 வருடங்கள் தவம் புரிந்து பிரம்மதேவரை நேரில் கண்டு அந்த பிரம்மதேவரிடத்தில் வரம் பெற்றாராம். பிரம்மா கேட்டார், என்ன வரம் வேணும்? பொண்ணு வேண்டுமா, பொருள் வேண்டுமா, ஆடைகள் வேண்டுமா, ஆவரணங்கள் வேண்டுமா, ஐஸ்வர்யங்கள் வேண்டுமா, ராஜ்யம் வேண்டுமா, என்ன வேண்டும்? எனக்கு எதுவும் வேண்டாம் பிரம்மதேவரே, கவிதை நல்ல விஷயங்கள் சத்விஷயங்களை சொல்லும் பொழுது அதை துளியும் ரசிக்க தெரியாத அரசிகர்களை எனக்கு அறிமுகப்படுத்தாதே. எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? எதையும் ரசிக்க தெரியாதவர்கள் முன்னிலையில் நான் நல்ல விஷயங்களை பேசும் ஒரு தள்ளெழுத்து எனக்கு வேண்டாம் என்பதாக அந்த கவி கேட்டாராம். அதுபோன்று தான் இங்கே திருக்குறுகை பிரான் பிள்ளான், வடுக நம்பிகள், கிடாம்பியாச்சான் இவர்கள் எல்லோரும் சுவாமி ராமானுஜருடையதான அற்புதமான அந்த செஞ்சொற் பெருக்குகள். அதிலும் எம்பார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அந்த பாசுரங்களுடைய அனுசந்தானங்கள். கூரத்தாழ்வான் திவ்ய பிரபந்த வாசனங்களை சொல்ல ஆரம்பித்தார் என்றால் அப்படியே மோகித்து விடுவார் என்று நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம் அல்லவா? அதுபோன்று ராமானுஜரிடத்தில் தற்பொழுது திருக்குறுகை பிரான் பிள்ளான் காலக்ஷேபம் கேட்டு வருகிறார். ராமானுஜர் திவ்ய பிரபந்தங்களை சொல்லி வருகிறார். அப்படி சொல்லும் பொழுது பிள்ளான் ஆச்சரியத்துடன் சிரித்த முகத்துடன் அனுபவித்துக் கொண்டே இருந்தாராம். ராமானுஜர் கேட்டார், என்ன பிள்ளான், என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறாய், என்ன அனுபவிக்கிறாய், உன் உள்ளத்தில் என்ன ஓடுகிறது என்று கேட்க, இல்லை, நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில் பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் கலியும் கெடும் கண்டு கொண்மின் என்று பாசனமிட்டு பாடினார். அது நம்மாழ்வாருடைய திருவுள்ளம் என்ன என்பதை இங்கே சுவாமி எழுந்தருளியிருந்து இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உலகெங்கிலும் பரப்பிக்கொண்டு கலியனுடைய ஆதிக்கம் இந்த வைஷ்ணவத்திற்குள்ளே நுழையாதபடி யதிராஜராக விஸ்வக்சேனராக உத்தமமான அந்த ஆதிசேஷ அவதார பூதராக விளங்குவதைக் கண்டு, ஓ, நம்மாழ்வார் இதனை கணிசித்துத்தான் அன்றே பாடி வைத்தாரோ, பவிஷ்யதாச்சாரியரன்றோ? நினைவில் உள்ளதா? அதாவது மதுரகவி ஆழ்வார் தாமிரபரணியின் தண்ணீரில் சில பச்சில்களை இட்டு காய்ச்சி அதிலிருந்து தாமிரத்தை தனியாக எடுத்து அதில் நம்மாழ்வாருடைய திவ்யமங்கல விக்கிரகம் ஒன்றை வார்ப்பெடுப்பதற்காக விரும்பிய பொழுது அப்பொழுது வந்த ஒரு விக்கிரகம் திரிதண்ட காஷாயத்துடன் கூப்பிய கையுடன் ஒரு சன்னியாசியினுடைய விக்கிரகமாக இருந்தது. இது என்ன இது என்று பிரமித்த பொழுது நம்மாழ்வார் அருளி செய்தார், இது நம்முடைய பவிஷ்யதாச்சாரியர், நாம் பின்னாளில் இப்படித்தான் திரிதண்ட காஷாயத்துடன் எதிராஜராக அவதாரம் செய்ய போகிறோம் என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். அந்த விக்கிரகம் நாதமுனிகள் கையில் கிடைத்தது. பின்னர் நாதமுனிகள் மூலமாக ஆளவந்தாருக்கு கிடைத்தது. ஆளவந்தார் காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் சன்னதியில் யாதவ பிரகாசருடன் கூடிய ராமானுஜரை பார்த்த பொழுது, முதல்வன் இவன், நாம் ஆராதிக்கக்கூடிய பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகமும் இவருடையதான திருமுக மண்டலமும் இந்த திருமேனி சாயையும் ஒரே மாதிரி உள்ளது, இவர்தான் முதல்வன் என்று கண்டுகொண்டார் என்பதாக பார்த்தோமே. அதனால் நம்மாழ்வார் திருவுள்ளத்தில் பொலிக 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 போயிற்ற வல்லுயிர் சாபம் கலியும் கெடும் கண்டுகொண்மின் என்னும் பாசுரத்தின் பொருள் யார்? இங்கே சுவாமியினுடைய அவதாரம் தானே, சுவாமியினுடைய அவதாரம் தானே. அதைத்தான் நான் வியந்து ஆனந்தப்பட்டு ஆச்சரியப்பட்டு கொண்டாடுகிறேன் என்று பிள்ளான் அருளி செய்தாராம்.
ராமானுஷர் உணவருந்து விட்டு சற்று நேரம் உலாவுவது வழக்கம். அப்படி உலாத்திக் கொண்டிருப்பார். மிதம் புக்த்வா சதம் கத்வா என்பதாக வைத்திய சாஸ்திரம். அதிகமாக சாப்பிடாமல் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டால் தேவலை என்னும் நிலையில் நாம் நம்முடைய சாப்பாட்டை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் அளவு. அப்படி மிதம் புக்த்வா சதம் கத்வா, சற்று நேரம் ஒரு 100 அடி நடக்க வேண்டும், நடை பழகுவது. அப்படி ராமானுஷர் நடை பழகுவது வழக்கமாம். கதவு சாத்திருக்கிறது ஆசிரமத்திற்குள்ளே. ராமானுஜர் அங்கே நடந்து கொண்டிருக்கிறார். அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளே சுவாமி என்ன செய்கிறார்? உறங்குகிறாரா, உலாத்துகிறாரா, அல்லது புத்தகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறாரா என்பதை அறிவதற்காக அந்த கதவை சற்றே அப்படி திறந்து திருக்குறுகை பிரான் பிள்ளான் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதில் மற்றொரு சுவாரஸ்யம் உண்டு. ராமானுஷர் நடை பழகுகிறார் என்பதை பார்த்தவுடன், ஓ, இவருடைய நடையழகையும் சேவிக்க வேண்டும். ஆம், அதற்குத்தான் ஆசைப்பட்டு பூமி தாயானவள் சுவாமி ராமானுடைய திருவடி தன் மீது வைக்கப்படுவதனாலே தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக நினைக்கிறாள் என்பார் சுவாமி தேசிகன் யதிராஜ சப்ததியில் ராமானுடைய பெருமையை பேசும்பொழுது. நடையழகு, பாஷ்யக்காரர் நடையழகு. அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னை அறியாமல் இங்கே திருக்குறுகை பிரான் பிள்ளான், இவர் பார்ப்பது அவருக்கு தெரியாது, தன்னை அறியாமல் திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஓ, திருமாலிருஞ்சோலை பாசுரம் அனுபவமோ என்று கேட்டாராம். ஓ, திருமாலிருஞ்சோலை பாசுரம் அனுபவமோ என்றவுடன் சடக்கென்று ராமானுஜர் திரும்பி பார்த்து, யார்? நம் பிள்ளானா? அடியேன். என்ன சொன்னாய்? திருமாலிருஞ்சோலை பாசுரம் அனுபவமோ என்று சொன்னேன். எப்படி அறிந்தாய்? ராமானுஜர் வெறும் நடை பழகவில்லை. பெரியோர்கள் அமர்ந்தாலும் நின்றாலும் நடந்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் ஒன்று வேதத்தை சொல்லிக்கொண்டே அந்த காரியத்தை செய்வார்கள், அல்லது திவ்ய பிரபந்தம் ஸ்தோத்திர பாடங்களை சொல்லிக்கொண்டே அந்த காரியங்களை செய்வார்கள். இதுதான் பெரியோர்களுடைய பொழுதுபோக்கு. தெரியுமா? எப்பொழுதும் ஏதாவது சத் விஷயங்களை தியானித்துக் கொண்டு, சத் விஷயங்களை பேசிக்கொண்டு, அல்லது சந்தை சொல்லிக் கொண்டு தான் அவர்கள் இருப்பார்கள். அதுதான் பெரியோர்களுக்கு அடையாளம். நாம் பின்னாளில் பெரியோர்களாக திகழ வேண்டும் என்றால் இதனை நாம் இளவயது முதற்கொண்டே பழக்கிக் கொள்ள வேண்டும். பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும், சென்று கொண்டிருக்கும் பொழுதும், அமரும் பொழுதும், உலாத்தும் பொழுதும், ஏன் ஒரு க்ஷணம் கூட நாம் நம்முடைய காலத்தை வீணாக கழிக்க வேண்டாமே, ஏதாவது நல்ல பொழுதுபோக்கு செய்து கொண்டிருக்க வேண்டும். அது போன்று ராமானுஜர் இப்பொழுது உலாத்திக் கொண்டிருக்கிறாரே, அப்பொழுது உலாத்தும் பொழுது வெறுமை இல்லாமல் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களை சொல்லிக்கொண்டே உலாத்திக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது, திருமாலிருஞ்சோலை மலையே என்றேன், திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். இது பாசுரம். என் பெயரை சொன்னாய், என் ஊரை சொன்னாய் என்று பெருமான் ஏதாவது ஒன்றை இடையிட்டு, ஏதாவது ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டு நம்மிடத்தில் வந்து விடுகிறான் என்கிறார் ஆழ்வார். நான் ஒன்றும் சொல்லவில்லை, எதுவும் சொல்லக்கூடாது என்பதாகத்தான் காத்திருந்தேன். அப்பொழுது ஏதோ ஒரு வார்த்தை, திருமாலிருஞ்சோலை மலையே என்றேன். திருமாலிருஞ்சோலை மலை, அவ்வளவுதானே. திருமாலிருஞ்சோலை மலை, என் ஊரை சொன்னாய். அந்த மலையினுடைய திருநாமத்தை சொன்னேன். திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். ஒரு ஊரை சொன்னதற்கு, அவர் இருக்கக்கூடிய இடத்தை சொன்னதற்கு பெருமான் என் இதயம் முழுவதும் வந்து புகுந்து விட்டான். இந்த பாசுரத்தை அனுசந்தித்துக் கொண்டே செல்லும் ராமானுஜர் அப்படி பாசுரத்தின் அர்த்த விசேஷத்தில் ஆழங்கால் பட்டு தன்னையும் அறியாமல் திருமாலிருஞ்சோலை மலையே என்றேன், திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று அடியேன் செய்ய இந்த அபிநயத்தை ஒப்புக்கொள்ளாதீர்கள். சுவாமி ராமானுஜர் எப்படியோ அந்த விஷயத்தில் அபிநயம் செய்திருக்கிறார். அப்படி அவர் செய்த அபிநயத்தை பார்த்தே திருக்குறுகை பிரான் பிள்ளான், ஓ, திருமாலிருஞ்சோலை பதிகம் நெஞ்சத்தில் ஓடுகிறதோ என்று கேட்டாராம். இப்படி அவருக்கு திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு, அந்த திவ்ய பிரபந்தத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அற்புதமானதொரு அந்த அர்த்த ஞானத்தை கண்டு சுவாமி ராமானுஜர் அகமகிழ்ந்தார். அதன் பின்னர் ஒரு சமயம் திருக்குறுகை பிரான் பிள்ளானை அழைத்துச் சென்று தன் பெருமாளான, தன் ஆராதனை மூர்த்தியான பேரருளாள பெருமாள் வரதன்
காஞ்சியிலிருந்து கிளம்பும் பொழுது அந்த வரதனுடன் தானே வந்தார். யஜ்ஞமூர்த்தியான ஒருவரை தான் வெற்றி கொள்வதற்கு இந்த பேருளாளன் தானே அனுகிரகம் செய்தான். பின்னாளில் அவர்தானே அருளாள பெருமாள் எம்பெருமானாரானார். அதே பேருளாளன் திருவடிவாரத்தில் அழைத்துச் சென்று திருக்குறுகை பிரான் பிள்ளானை அழைத்துச் சென்று காண்பித்து, இதோ வரதனுடைய நியமனத்தின் பேரில், வரதனுடைய அனுகிரக விசேஷத்தின் பேரில் நான் என் ஆச்சாரியர் ஆளவந்தாருக்கு செய்து கொடுத்த பிரதிஜையின்படியாக, மூன்றாவது பிரதிஜையின்படியாக ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்திற்கு, உத்தமமான நம்மாழ்வார் அருளிச் செய்திருக்கக்கூடிய திருவாய்மொழி என்னும் அந்த திவ்ய பிரபந்தத்திற்கு விஷ்ணு புராணத்தின் எண்ணிக்கையில் 6000 ஸ்லோகங்களுடைய 6 அம்சங்கள் 6000 ஸ்லோகங்களுடைய விஷ்ணு புராணம், ஸ்ரீ விஷ்ணு புராணத்தின் எண்ணிக்கையில் திருவாராயிரப்படி என்னும் வியாக்கியானத்தை நீ செய்ய வேண்டியது என்பதாக திருக்குறுகை பிரான் பிள்ளானுக்கு சுவாமி ராமானுஜர் நியமனம் அளித்தார். முதலில் 2 மொழிகளை ஒன்றாக பிணைத்து மணிப்பிரவாளம், சம்ஸ்கிருதமும் தமிழும் இணைந்து மணிப்பிரவாளமாக திருக்குறுகை பிரான் பிள்ளான் மூலமாகத்தான் இந்த 6000 படி என்னும் உத்தமமானதொரு வியாக்கியானம் அருளி செய்யப்பட்டது. இதற்குத்தான் பகவத் விஷயம் என்பதாக பெயர். திருவாராயிரப்படி என்று இந்த வியாக்கியானத்தை நாம் கொண்டாடுகிறோம். திருக்குறுகை பிரான் பிள்ளான் மேலும் பகவத் ராமானுஜருடைய சம்பந்தத்தினாலே பல சத்காரியங்களை செய்துள்ளார். அதனுடைய விசேஷங்களை எல்லாம் தொடர்ந்து உபன்யாசத்தில் நாம் அனுபவிக்கலாம். ஓர் அறிவிப்பு.